ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு என்னுடைய சேனலில் காமெடியான ஃபன்னான வீடியோ எதையுமே போட போகிறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக நாசிக்குடைய கொடும் காட்டில் இருக்கிற ஒரு பங்களாவுடைய வீடியோவோட வந்திருக்கேன். இங்கே இது வரைக்கும் எனக்கு எதுவுமே சரியாக படலை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இன்னைக்கு இந்த பங்களாவுக்கு ஒரு தடவை வந்தவங்க திரும்பி போகிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் என் உயிரை பணையம் வச்சு, என் டீம்மேட்ஸோடைய உயிரையும் பணையம் வச்சு உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜோட வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்க அப்படியே உறைஞ்சி போயிடுவீங்க. இங்க ரத்தம் இருக்கு. ரத்தம். இது ரத்தம் இல்ல நிஷா, ரத்தம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் இங்க வந்து பார்ட்டி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொண்டு வந்த கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா ஜூஸ் உடைய அடையாளம் தான் இது. ஆனா ராஜ், நீயே இதை முன்னாடி என்கிட்ட சொல்லல. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. गाइस, இங்க கரண்டே இல்ல. गाइस, இங்க எதுவுமே இல்ல. गाइस, ஜஸ்ட் கம் ஹியர். இங்க வாங்க. கம் ஹியர். இங்க பாருங்க, கவனமா பாருங்க. இங்க எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல, எந்த சத்தமும் வரல. இங்க பாருங்க, அந்த கர்டைன் அசைதானே? இது அசைதா? எந்த கர்டைனும் அசையல. இங்க பாருங்க, நாம பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்துவோம். நீ கேமராவை ஆன் பண்ணு. 100 மில்லியன் வியூஸ் கன்ஃபார்ம். ஓகே, அப்போ ஒரு தடவையும் நம்ம பண்றதே இப்பயும் பண்ணலாம். गाइस, எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு தான் தோணுது. அவங்க நம்மள பாக்குறாங்கன்னு தான் தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நாம அதுங்களோட வீட்டுக்கே வந்து அதுங்களை இன்னும் கோவப்படுத்திட்டோமோன்னு தோணுது. அப்புறம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சுல? நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரோ இருக்காங்க. கைஸ், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பங்களா உண்மையிலேயே ஹாண்டட். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள உண்மையிலேயே யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. கைஸ், நீங்க தான் பாத்தீங்கல்ல கைஸ், அங்க யாரோ இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா கைஸ்? காத்து காத்து காத்து, எங்க யாரோ இருக்காங்க. இங்க யாரோ இருக்காங்க. கைஸ், ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க. ராஜ்வீரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க உயிரோட விளையாடி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சிஐடிக்கு ஃபோன் பண்ணது யாரு? சார், நான் தான் பண்ணேன். சார், அது வந்து அங்க உள்ள அந்த செவர்ல என்ன இருக்கு சார்? அந்த செவத்துக்குள்ள என்னமோ இருக்கு சார். நான் முதல்ல சொன்னேன் சார், இந்த பங்களா ஹாண்டட்னு. ஹாண்டடா? சரி, நீங்க எல்லாரும் கிரைம் சீனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க, சரியா? ஆனா எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. அட சலம்கி சார், வாங்க. நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க போல. வேலையை வர ஆரம்பிச்சிட்டீங்க. பசங்களா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு முன்னாடியே நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். அப்போ வேலையும் முன்னாடியே ஆரம்பிக்கணும்ல. சரி சார், என்ன ரிசல்ட் வந்துச்சு? ரிசல்ட்டு இங்கே பாருங்க. இதோ இங்கே சிவப்பு கலரில் தெரியுதுல்ல? அப்புறம் இங்கேயும் பாருங்க, இங்கேயும் இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த இலையிலையும் இருக்கு. இது எல்லாமே ரத்தம். அதுவும் இது மனுஷனோட ரத்தம். ஆனா சார், நான் இங்க இருக்கிற லோக்கல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். எந்த டெத் ரிப்போர்ட்ஸும் இல்ல, மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸும் இல்ல. நான் இந்த பங்களா பத்தி மட்டும் பேசல, மொத்த ஊரையும் தான் சொல்றேன். யாரும் சாகல, யாரும் காணாமையும் போல. அப்படின்னா இவ்வளோ ரத்தம் எங்க இருந்து வந்திருக்கும்? அப்புறம் இன்னொரு விஷயம், வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. கார்கி, ஆல் செட்? எஸ் சார். குட் ஜாப் கார்கி. என்னாச்சு? ஹலோ பங்கஜ். பயப்படாத. இப்படிதான் பயமா தான் இருக்கும். நானும் உன்ன மாதிரியே பயந்தாங்குழியா இருந்தேன்னா என் பேச்சும் இப்படிதான் நின்னு போயிடும். கவலைப்படாத, நான் தான் இருக்கல்ல. அப்படின்னா ஷூட்டிங் வந்த அந்த பசங்க இந்த கோடாலி வச்ச கையை தான் பார்த்துருப்பாங்க.
இந்த வீட்டை அப்ப கண்டிப்பா நல்லா ரிசர்ச் பண்ணி ஆகணும். செக் பண்ணுங்க. பிளட். இங்கேயும் பிளட்டா? சார், பங்கஜ், சார், சார், இந்த போட்டோஸ். இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா இது ஷிக்கர், அப்புறம் இது அவரோட மனைவி தீர்ஜா, இது அவங்க தங்கச்சி தீப்தி. ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸில் இந்த பேர் தான் இருக்கு. இங்க ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. எல்லா இடமும் ரத்தமா இருக்கு. ஆனா எப்ப ஆச்சுன்னு தான் தெரியல. ஆனா எதுக்காக ஒருத்தரை கொண்டு அவரை செவுத்துக்குள்ள புதைக்கணும் தெரியலையே. இங்க பாருங்க, சொல்லுங்க சார். ஆ, இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற பாடி ஏதாவது உங்ககிட்ட சொல்லுச்சா? அட ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிடுச்சு. ரொம்ப விசித்திரமா இருக்கு. எல்லாரும் சுவத்தை எதுக்கு முதல்ல கட்டுறாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு. ஆனா இங்க பாருங்க, எல்லாரையும் கொன்னு அதுக்கப்புறம் அவங்கள மூடுறதுக்காக செவுத்தை கட்டியிருக்காங்க. அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? இதோ இப்ப தெரிஞ்சிரும். கார்கி, இங்க பாருங்க, முதல் பாடி, இது ரெண்டாவது பாடி, இது மூணாவது. இங்க பாருங்க, இந்த செவுத்துல மொத்தமா 3 பாடிங்க. 3 பேரையும் கொன்னு செவுத்த பூசிட்டாங்க. ஆனா நம்ம வேலை இன்னும் முடியல. ஏன்னா யார் இவங்களை கொன்னாங்களோ அவங்க செவுத்த கட்டுறதுக்காக கால்சியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணியிருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பா? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு சடலத்தை சீக்கிரமா அழுக விடாது. சடலம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அழுகும். இங்க பாருங்க, நாம இந்த 3 பாடிஸையும் வெளியில தோண்டி எடுத்து நாம கொண்டு போயிட்டோம்னா நாம இதோட ஃபாரன்சிக் டேட்டாவை ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். சரி, அப்படின்னா நீங்களும் கார்கியும் டீடைலிங் பண்ணுங்க. நாங்க அப்படியே போய் அக்கம் பக்கத்து கிராமத்து ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறோம். சரி, டன். நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. இது சாதாரண பங்களா கிடையாது. இங்க இருக்கிறவங்களே உள்ள போக மாட்டோம். ஏன்னா இந்த பங்களாக்குள்ள இருக்கிற விஷயம் இந்த உலகத்துக்கும் நம்ம எண்ணத்துக்கும் புரியாத விஷயம் இருக்கு. சொன்னா இல்லையா? இது சாபம் முடிச்ச பங்களா. என்ன சாபம் நாட்டாம சார்? எந்த சாபத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? சரி, இந்த பங்களாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஏன்னா இதுக்குள்ள இருந்து எங்களுக்கு 3 பாடி கிடைச்சிருக்கு. அதுவும் செவுத்துல வச்சு பூசிருக்கானுங்க. எங்க கிராமத்துல 3 பேர் கொல்லப்பட்டிருந்தா அந்த விஷயம் கிராமத்து மக்களுக்கு தெரியாம இருக்காத? ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டும் இல்ல, எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இல்ல. உங்க ஊர்ல என்ன நடக்குது? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு தெரிஞ்ச இந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் வேணும்னே இந்த பங்களால பேய் இருக்குன்னு பொருளைய கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன நாட்டாம சார், பங்களாவை மொத்தமா ஆட்டைய போட பாக்குறீங்களா? சார், நான் சட்டத்தை மதிக்கிறவன் சார். நீங்க தேவையில்லாம என் மேல வீண் பழிய போடாதீங்க. இந்த கிராமத்தையும் இந்த கிராமத்தோட மக்களையும் பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. அதை நான் ரொம்ப நேர்மையா செஞ்சுட்டு இருக்கேன் சார். அப்படின்னா கிராமத்துல 3 பாடி கிடைச்சா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. சொல்லுங்க. தயா, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆளுக்கு ஜெயில ஒரு பொறுப்பை கொடுத்துருவோம். அப்பதான் ஏதாவது சொல்லுவாரு. ஐயோ சார், நான் தான் இந்த கிராமத்தையே விலக்கி வச்சேன். இந்த பங்களாக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு நான் தான் விலக்கி வச்சிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அப்படி நடந்ததுக்கு அப்புறம். என்னைக்கு ராத்திரி? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? சிக்கர் இந்த கிராமத்துல பிறந்தவர். அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஏழை. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் மும்பைக்கு போயிருச்சு. அவங்க அங்க போய் கடுமையா உழைச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. ஆனா அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சிக்கர் இந்த பங்களாவை கட்டினாரு. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கர் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் மனைவியோடவும் தங்கச்சி தீப்தியோடவும் அவர் திரும்ப இங்க வந்தாரு. அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்க மும்பைல இருந்து சில கெஸ்ட் வந்தாங்க. சிக்கர் இந்த பங்களாவை கட்டினப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. மரங்களுக்கும் உயிர் உண்டுன்னு நாங்க நம்புறோம்.
ஆனா ஷிக்கர் இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கல. அவர் இந்த பங்களாவை கட்டுறதுக்காக அந்த ஆலமரத்தை வெட்டிட்டாரு. அதுல இருந்து ஏதோ ஒரு பேய் அவரோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. அவங்க எல்லாரையுமே கொன்னுருச்சு. சரி, கொன்னது யாரு? அந்த சிக்கர் தான். அதாவது அவர் உடம்புக்குள்ள புகுந்த ஆவி. நாங்க எல்லாருமே அதை பார்த்தோம். அந்த ஆவி அவர் உடம்புக்குள்ள புகுந்து எல்லாரையும் கொன்னதை நாங்க பார்த்தோம். இன்னைக்கு எல்லா சாத்தான்களையும் நான் அழிக்க போறேன். இன்னைக்கு நான் எல்லா சாத்தான்களையும் கொல்ல போறேன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அந்த பங்களாவுக்கு ஓடி போனோம். அங்க இருக்க காட்சியை பார்த்ததும் எங்க உடம்பே உறைஞ்சு போச்சு சார். ஏன்னா தீர்ஜாவையும் தீப்திகாவையும் ரொம்ப கொடூரமா அவன் கொண்டு இருந்தான். சாகும்போது ஷிகர் எங்க கிட்ட இந்த ஆவியை கட்டுப்படுத்தி வைங்க, இல்லைன்னா அந்த கிராமமே அழிஞ்சிடும்னாரு. ஆமா சார், ஒருவேளை அந்த ஆவி எங்க எல்லாரையும் பிடிச்சிருச்சுன்னா? அதனால நாங்க ஷிகர் சொன்னதை கேட்டு அந்த 3 பாடியையும் பங்களாவோட சுவர்லயே வச்சு மூடிட்டோம். அது மட்டும் இல்ல சார், இனிமே யாரும் அந்த பங்களாக்குள்ள போக மாட்டோம்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா சார், இந்த பட்டணத்து பசங்க அந்த ஆவியை திரும்ப எழுப்பி விட்டுட்டாங்க. தேவையில்லாம பங்களாக்கு போயிட்டாங்க. அந்த ஆவி திரும்பவும் வேட்டையாட கிளம்பிருச்சுன்னு வைங்க. இந்த ஆவி கீவின்லாம் கதை அளந்துகிட்டு இருக்காதீங்க. எல்லாம் கட்டுக்கதை. அப்புறம் இதெல்லாம் சாபம் கிடையாது, பெரிய குற்றம். நீங்களாம் எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? 3 கொலை நடந்து போலீஸ் கிட்ட மறைச்சிருக்கீங்க. அப்புறம் 3 பாடியையும் புதைச்சிருக்கீங்க. நாட்டாம உன்னால என்கிட்ட தப்ப முடியாதியா? கேஸ முழுசா நான் கண்டுபிடிச்சிட்டு நான் திரும்ப வந்து மீட் பண்றேன். யாரும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு தயா. செத்த 3 பேர்ல ஒருத்தன் கொலைகாரன், அவன் தான் 2 பேரையும் கொன்னு இருக்கான் வேற. அப்புறம் அந்த நாயும் செத்துருச்சு. டாக்டர் சார். அட, ஒரு பாடியை எடுத்துட்டீங்களா? இந்த பாடியை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா சார்? தெரிய வந்தது. ஏகப்பட்ட விஷயம் தெரிய வந்தது. இப்போ நாங்கள் ஒரு பாடி எடுத்திருக்கோம்ல, இது கிட்டத்தட்ட 40லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற ஆண் பாடி. கார்கி, இது அந்த ஷிக்காரா தான் இருக்கணும். அப்புறம் இந்த 2வது பாடி அதோ தெரியுதுல்ல, அதை இப்போ எடுக்க போறோம். இது கண்டிப்பா ஒரு பொண்ணோட பாடி தான். தீர்ஜா இல்லைன்னா தீப்தி. இந்த 3 பேர் தான் விக்டம்ஸ்ங்கிறது கன்ஃபார்ம். ஒன்னு இந்த ஷிக்கர், அப்புறம் அவர் ஒய்ஃப் தீரஜா, அப்புறம் அவர் தங்கச்சி தீப்தி. வெரி குட் சார். சார், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஆல்ரெடி சாயந்தரம் ஆயிருச்சு. அப்புறம் இந்த பங்களாவை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. என்னோட சஜஷன் என்னன்னா, நாம எல்லாரும் இப்போ போயிடலாம். நாளைக்கு விடிஞ்சோடனே வந்துடலாமே. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை பங்கஜ். இந்த டெட் பாடி ஆல்ரெடி காத்துல எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. விடியற வரைக்கும் நாம இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் ரொம்ப அழுகி போயிடும். அப்புறம் நம்மளால அந்த ஃபாரன்சிக் டேட்டாவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இது யாரோட பாடி, எப்படி இறந்தது, எதுவுமே தெரியாம போயிடும். டாக்டர் சார், உங்க 2 பேருடைய செக்யூரிட்டிக்காக எங்க வீர தீரமான ஆபீசர் பங்கஜை இங்க விட்டுட்டு போறோம். ஐயோ, நானா? சார், நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன மாட்டி விடுறீங்க? சார், நான் என்ன பெரிய ஃபாரன்சிக் டாக்டரா சார்? நல்ல வேலை நீ ஒரு ஃபாரன்சிக் டாக்டரா இல்ல. ஏன்பா, ஏன் ப்ரொடெக்ஷனுக்காக இவனையா விட்டுட்டு போற? இவன் லைட்டா ஜன்னல் அப்படி இப்படி ஆடி காத்து அடிச்சாலே இவன் மயங்கி விழுந்துருவான். இந்த பாருங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை. அதனால தேங்க்யூ. தேங்க்யூ சார். கன்ஃபார்ம் தானே டாக்டர் சார்? அப்புறம் ஏசிபி சார் கிட்ட எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? தயாவும் அபிஜித்தும் தனியா கொண்டு போய் காட்டுல விட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, தயவு செய்து இங்க இருந்து போங்க. என்ன கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க ப்ளீஸ். ஆனா சார், இவர் எங்களோட வீரமான ஆபீசர் சார். ஆமா, பெரிய வீரர் தான் இவரு. நீங்க வாங்க. இந்த 3 விக்டிம்ஸும் தீப்தி, விரிஜா அண்ட் ஷிகர், இவங்களை பத்தி என்ன தெரிய வந்துச்சு? சார், ஷிகாரோடது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் சார். அவர் எப்பவுமே அவர் வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணுவாரு. அப்படியா? சார், அப்புறம் ஷிகாரோட வைஃப் தீர்ஜா LLP குமார் ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்ட். ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரிசைன் பண்ணிட்டாங்களாம்.
அதாவது அவங்க கிராமத்துக்கு போய் அங்க இருக்கவங்களுக்கு உதவி பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க. சார், சொல்லு. அவரோட சிஸ்டர் தீப்தி, அவங்க ஒரு லாயர். இன்வெஸ்டர், கன்சல்டன்ட் அண்ட் லாயர், இந்த 3 பேருமே வெல் செட்டில்டு ஸ்டேபிள் ஃபேமிலியோட மெம்பர்ஸ். 3 பேருமே எப்படி ஒரே அடியா காணாம போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட எந்த ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட இவங்களை பத்தி விசாரிக்கவே இல்லை, ரிப்போர்ட் கொடுக்க முன்வரவே இல்லை. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப விசித்திரமா இல்ல இருக்கு. சார், ஒரு விதத்துல பார்த்தா இவங்க 3 பேரும் அனாதைங்க சார். அவங்களுக்கு எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது, மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் கொடுக்கல. சார், அவங்க கிராமத்துக்கு வர்றப்போ ஏதோ புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க புது வாழ்க்கையில பிஸி ஆயிட்டாங்க. அதனால காண்டாக்ட் பண்ணலன்னு நினைச்சிருப்பாங்க. அபிஜித், 3 பேரோட பாடியையும் செவத்துக்குள்ள வச்சு மூடி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, சாலுங்கைக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு? சார், டாக்டர் சாலங்கியும் கார்கியும் இன்னைக்கு நைட் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பாடியை கரெக்ட் டைம்ல ரெக்கவர் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்ல. அட அட இந்த லைட் ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? அட என்னப்பா இது, என்னப்பா இது, இந்த நேரம் பார்த்தா ஆஃப் ஆகணும். கார்கி சார், இதோட பேட்டரி என்னமோ ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சார் நீங்க ஏன் லைட் எடுத்துக்கோங்க. அட என்னம்மா, அப்புறம் நீ எப்படி வேலை பார்ப்ப? இரு இரு, வேற ஏதாவது யோசிக்கலாம். இங்க வேற ஏதாவது இருக்கணுமே. அட இது போதும் எனக்கு. இது ஆதி காலத்து லேம்பு தான், ஆனா இந்த நேரத்துக்கு இது போதும் எனக்கு. சரி, நீ ஒன்று பண்ணு, அந்த ஸ்டூலை இங்க கொண்டு வா. சரி, முதல்ல இந்த விளக்கு எரியுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். சரி, நீ ஒன்று பண்ணு, நம்ம கிட்ல லைட்டர் இருக்கு, அதை எடுத்துட்டு வா போ. வெரி குட். இது போதும் எனக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? சார், நீங்க ஓகே தானே? சார், உங்களுக்கு ஏதாவது ஆகுதா? உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா? விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன். எங்க ஓடுற? உன்னை கொல்லாம விடமாட்டேன். சாத்தானே, எங்க ஓடுற? உன்னை விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன். ஏய் சாத்தானே, இல்ல இல்ல, எங்க ஓடுற? சார், என்ன ப்ளீஸ் போக விடுங்க சார். இல்ல ப்ளீஸ் என்ன போக விடுங்க சார். இல்ல சார்,
பங்களாக்குள்ள யாரோ மறுபடியும் பலியாயிட்டாங்க போல. ஆனா பங்களாக்குள்ள சிஐடி தானே இருந்தாங்க. நில்லு நில்லு, போகாத நில்லு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நில்லு நில்லு, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். நில்லு, எங்க ஓடுற? நில்லு, ஏய் சாத்தானே நில்லு. உன்னை விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். சொல்லுங்க சார். சார் என்ன சார் சார் என்ன பண்றீங்க? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்ன பண்றீங்க? சார் என்ன சார் ஐடி முடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நான் விட மாட்டேன். சலோங்கி சார் 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 என்ன பண்றீங்க? சார் சார் நான் விட மாட்டேன். சார் என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? மயங்கிட்டாரு. சலோங்கி சார். சார் சார் பேச்சு மூச்சே இல்ல. என்ன பங்கஜ் போய் சீக்கிரமா கிட்ட எடுத்துட்டு வா. சார் சார் சிபிஆர் கொடுத்தே ஆகணும். சலோங்கி சார். சார் சார் இதோ ஒரு வந்துட்டேன். நிமிஷம். சீக்கிரம் சீக்கிரமா பண்ணு. சீக்கிரோட சீக்கிரோட சீக்கிரம். இப்போ மூச்சு வந்துருச்சு. ஆம்புலன்ஸை வர சொல்லு சீக்கிரம். இந்த ஆளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். சார் டாக்டர் சார் டாக்டர் சார் எந்திரிங்க. ஆமா கார்கி எங்க? கார்கி டாக்டர் சார் கூட தானே இருந்தா. ஒருவேளை கார்கிக்கு ஏதாச்சும். கார்கி 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 சார் எங்கேயுமே இல்ல. கார்கி 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 கதவு திறங்க, நாங்க வந்துட்டோம். சார் கார்கி நீங்க ஓகே தானே? என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு? கார்கி உனக்கு ஒண்ணும் ஆகல. என்னமா என்னாச்சு? சார் சார் அது வந்து பயப்படாத, அமைதியா அமைதியா. இப்ப சொல்லுங்க சார். அது வந்து சார் சலோங்கி சார் அவர் என்ன கொல்ல வந்தாரு சார். அவர் என்ன கோடாலி எடுத்துட்டே விரட்டினாரு சார். நான் பயந்து இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலையா நான் கதவு உள்பக்கம் தாப்பால் போட்டேன். இல்லன்னா அவர் என்ன கொண்டு இருப்பாரு சார். கூட்டிட்டு போமா. கார்கி நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கூட்டிட்டு போ. வாங்க. அப்படின்னா இந்த பங்களாக்குள்ள என்ன இருக்கு? சலோங்கி சாரோட மைண்டே அப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா இங்க என்னமோ இருக்கு. மை காட், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அதுவும் சலோங்கிக்கு எப்படி நடந்தது? என்னால நம்பவே முடியல சலோங்கிக்கு இப்படி நடந்தது. திஸ் இஸ் இம்பாசிபிள், இம்பாசிபிள். என்னாச்சு? இல்ல சார், நேத்து நைட்டு சலங்கி சாருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவரு மனநிலையே குழம்பிடுச்சு. மை காட், இப்போ எங்க? சார் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. டாக்டர்கிட்ட பேசிட்டு ஸ்டேபிளா தான் இருக்கா. யார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா? பங்கஜ் தான் சார். நீ இங்க என்ன பண்ற? சலோங்கி ஏன் ஹாஸ்பிட்டல் தனியை விட்டுட்டு வந்த? கிளம்பி போ, அவரு கூட இருந்து ஒழுங்கா பாத்துக்க. என்ன நடந்தது? ஒன்னும் புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சலோங்கிக்கு இப்படி நடந்ததுனால நம்ப முடியல. சலோங்கி எவ்வளவு அமைதியான ஆளு தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்ன ரகசியம்னு நம்ம கைக்கு சிக்காம நழுவிக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? சார் இன்னொரு விஷயம், அந்த ஷிகர் வீட்டோட எலக்ட்ரிசிட்டி மீட்டர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பாருங்க. ஐயோ, இதோட ஒயரை வேணும்னே கட் பண்ணிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது. தயா சார், இது எல்லாமே ஷிகரோட பர்த்டே பார்ட்டி நடந்தா அன்னைக்கு நைட்டு தானே நடந்திருக்கு. அப்படின்னா ஒரு வேலை செய்,
ஷிக்கரோட பர்த்டே பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரோட லிஸ்ட்டை ரெடி பண்ணு. நிச்சயமா அதுல வந்ததுல எவனோ ஒருத்தன் ஷிக்கரோட மரணத்தால லாபம் அடைஞ்சிருக்கான். கார்கி, நான் என்ன சொல்றேன்னா, இவ எங்க போயிட்டா? கார்கி, டாக்டர் கார்கி எங்க போயிட்டா? ஒருவேளை பேத்தாலஜி லேப்ல இருக்காளோ? இவ இங்கதான் இருக்காளா? என்னடா இது? கார்கி, கார்கி, என்னாச்சு? இங்க என்ன பண்ற? ஏதாவது சொல்லு, உனக்கு என்னாச்சு கார்கி? கார்கி, கார்கி, கதவை திறமா. என்ன ஆச்சு? கதவை ஏன் இப்படி பூட்டி வச்சிருக்க? நல்லா இருக்கு. என்னோட கேபினுக்குள்ள என்னையே அலோவ் பண்ண மாட்டேங்கிற? லாக் பண்ணி வச்சிருக்க. சூப்பர் டாக்டர் சார், சூப்பர். நான் போய் உங்களை ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடிட்டு வந்தா நீங்க இங்க இருக்கீங்க. அட, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க? அப்படி நான் என்ன பண்ணேன்? நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஏன் இருந்தீங்கன்னு ஏசிபி சார் உங்களுக்கு சொல்லுவாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கார்கி உங்களுக்கு சொல்லுவாங்க. அவ எங்கப்பா பதில் சொல்றா? பல விதத்துல நான் கேட்டு பார்த்துட்டேன். கதவை உள்ள பூட்டியா வச்சிருக்கா. ஒரு நிமிஷம், அலோ மீ. ஹலோ கார்கி, இங்க வாமா. அட வாமா வாமா, இங்க என்கிட்ட வாமா. அட பயப்படாம தைரியமா வாமா. இவரு என்ன பண்ணாருன்னு இவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லு சொல்லு, அப்படி என்ன பண்ண? சார், இத பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்ல. நான் இப்ப பிஸியா இருக்கேன். கேட்டல்ல, அவ பிஸியா இருக்காளாம். பிஸி இல்லைங்க, ட்ராமடைஸ். நீங்க அவங்களுக்கு ட்ராமா கொடுத்துட்டீங்க. அட, நீ என்னப்பா பேசுற? வாங்க, நீங்க இங்க வாங்க. ஐயோ, அங்க பாருங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க வாங்க. வர முடியாது. இங்க வாங்க. நான் சொல்றத கேளுங்க. நேத்து ராத்திரியில ராத்திரி என்ன? உங்க உடம்புக்குள்ள ஒரு பேய் நுழைஞ்சிருச்சு. அட, என்னப்பா பைத்திய மாதிரி வளர்ற? ஒரு சயின்டிஸ்ட் கிட்டயே ஆத்மா ஆவின்னு வளர்ற. சயின்ஸ் பாட்டுக்கு அது இடத்துல இருக்கட்டும் சார். ஆனா இது வரைக்கும் ஹிஸ்டரியில இப்படி ஒரு ஹாரர் படத்தை நான் பார்த்ததே இல்ல. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எதுலயும் பார்த்தது இல்ல. ஒரு பேய் ஒரு மனுஷனோட உடம்புல பூந்துக்கிட்டா அவன் முகம் இந்த மாதிரி ஆயிரும், உங்கள மாதிரி. என் முகத்துல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? யோ பங்கஜ், ப்ளீஸ் பா, என்ன தயவு செய்து கொஞ்சம் அமைதியா வேலையை பார்க்க விடு. நீயும் அமைதியா இரு. சார், நீங்க தான் எங்களுக்கு அமைதியை கொடுக்கணும் சார். எங்க எல்லாரோட அமைதி நீங்க தான் கெடுத்துட்டீங்க. நீங்களே தான். நான் சொல்றது கேளுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, ரஞ்சித். சரி. அவன் பேய ஓட்டுறதுல கல்லாடி. அது கில்லாடி. ஆமா, கில்லாடி. சார், நீங்க மட்டும் என் கூட அவனை பார்க்க வாங்க. முடியாது, முடியாது, முடியவே முடியாது. மாட்டேன் சொன்னீங்க, வேலைக்கு ஆகாது சார். நீங்க என் கூட முடியாது. அப்புறம் உங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து கிட்னாப் பண்ணுமா? ரஞ்சித் ஐயா, இதான் அவரு. நான் உங்ககிட்ட போன்ல சொல்லியிருந்தேன்ல, இவருக்குள்ள ஒரு... அமைதியா இருங்க. ஐயாவுக்கு அமைதி தான் பிடிக்கும். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அம்மா, அவர் எங்க போயிட்டாரு? அம்மா, நீங்க எங்க போறீங்க? டாக்டர் சார், என்னாச்சு சார்? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஐயோ, ஏன் என்ன இப்படி கொலவெறியோட பாக்குறீங்க? ஏய் ஆடு, ஏன் இங்க வந்த? நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நான் ஆடா. என்ன வளறீங்க? இப்ப விட மாட்டேன் உன்னை. சார், என்ன பண்றீங்க? சார், விடுங்க சார். இல்ல, ஓடாத.
சலோங்கிக்கு என்ன நடந்தது, என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சியா? சார் நான் உண்மையா சொல்றேன் சார். இல்ல, இதுக்கப்புறமே ஏதாவது பேய் கதை சொன்னேன்னு வை. சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. சலோங்கி சாருக்குள்ள ஒரு பேய் இருக்குது. ஐயோ, அதான் அந்த இவன். பேயை விரட்டுற கல்லாடி. என்ன சார் அந்த பேய் ஓட்டுற கல்லாடி கிட்ட கூட்டு போனேன்ல சார். சார் அந்த ஆவி என்ன அட்டாக் பண்ண பார்த்துச்சு, என்ன கொல்ல வந்துச்சு. ஏன்னு தெரியுமா சார்? ஏன்னா சாலங்கி சார நாங்க கூட்டு போனல, அதான். உன் தலையில என்ன களிமண்ணா இருக்கு? நீ என்ன முட்டாளா? இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? என்ன கதை விட்டுட்டு இருக்க? எல்லா விஷயத்துக்கும் ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடி. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நீ ஒரு பேய் படம் பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியேற்றுருவேன். இல்ல சார், பார்க்க மாட்டேன் சார். என்னாச்சு? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அது இந்த வந்து 3 பேரை பத்தி? இல்ல சார், பெருசா எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி நாங்கள் நல்லபடியாகவே செக் பண்ணோம் சார். ஷிக்கரோட மரணத்தால் ஆக்சுவலி யாருக்கும் லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. அவரோட ப்ராப்பர்ட்டி, ஷேர், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை இந்த கொலைகாரனோட உண்மையான இலக்கு திரிஜாவோ இல்ல தீப்தியாவோ இருக்கலாம். இடையில ஷிக்கார இதுல பலிகடாகிட்டாங்களா? சார், தீப்தியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. அதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சார் அப்புறம் இந்த தீர்ஜா கவச ரக்ஷால ஒர்க் பண்ணிருக்காங்க. கவக்ராக்ஷாவில் ஒர்க் பண்ணிருக்காங்களா? 3 கொலைகள் நடந்திருக்கு சார். திர்ஜா, அவங்க கணவர், அவரோட தங்கச்சி. வாட்? தீர்ஜா இங்க வேலை பார்த்தப்போ நீங்க தானே சார் அவளோட சீனியர்? மேம், நான் அவங்களுக்கு சீனியர் மட்டும் இல்லை, அவங்களோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. திர்ஜாக்கு வேற யாரு கூடயாவது விரோதம் இருந்துச்சா? நான் திரிஜா கூட பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் யாராவது விரோதி இருக்காங்கன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப பெஸ்ட் டாக்டரா இருந்தாங்க. அப்புறம் ஏன் தீர்ஜா ரிசைன் பண்ணாங்க? திரிஜா அவங்க ஹஸ்பண்டோட கிராமத்துக்கு போகணும்னு நினைச்சாங்க. சிக்கார் அங்க ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டாரு. திரிஜா சிக்காரோட கனவை தான் கனவா நினைச்சாரு. அதுக்காக தான் அவங்க பேரை கவச ரக்ஷாவுக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன். கவச ரக்ஷா? கவச் ரக்ஷா ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன். அது இந்தியாவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட வெப்பன்ஸ் டெக்னாலஜி, இப்போ பயோ வெப்பன்ஸை பலவிதமாக ரிசர்ச் பண்ணுற இடம். சார், தீக்ஷாவுடைய ப்ரிடென்ஷன் ஆஃப் லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன் இருக்கு சார். அது கவச ரக்ஷா டீம் கொடுத்து அது ஸ்பெஷல் சர்வீஸ் சார். அது சார் ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு நார்மல் டாக்டருக்கு அப்ரிசியேஷன் லெட்டர் எதுக்கு கொடுக்கணும்? அப்படின்னா ஒருவேளை இந்த கவச் ரக்ஷாவுக்கும் 3 மர்டருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? கவச் ரக்ஷா. போலாம், நம்ம சயின்டிஸ்ட போய் அவ என்ன பண்றான், எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். கார்கி, இதுல ஒரே ஒரு டிராப் ஊத்து. ஒரே ஒரு டிராப். ஷேக் பண்ணு. சலோங்கி, எதுக்கு கட்டி போட்டிருக்காங்க? திரும்பவும் யாராவது வெட்ட போட்டியா? அவுத்துறாதீங்க. நானே தான் என்ன கார்கி கிட்ட கட்டி போட சொன்னேன். திடீர்னு வேற ஒருத்தன் ஆவியன் உடம்புல வந்துட போகுது. ஐயோ, என்ன உளற நீ? நான் ஒன்றும் உளரல பாஸ், உண்மையை தான் சொல்றேன். அந்த ரஞ்சித் அதான் ஆத்மா ஓட்டுறவனோட வீடியோ ஃபுட்டேஜை நான் செக் பண்ணேன். எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. எவனோ ஒருத்தனோட ஆவியன் உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன? ஓஹோ, அப்போ நம்ம சலோங்கி சாருக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் சைக்காட்ரிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அவங்க உங்களை சூப்பரா பார்த்துப்பாங்க. அப்புறம் சார், நாங்க ஒவ்வொரு சண்டேவும் உங்களை வந்து பார்ப்போம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன். அப்படின்னா என்னன்னு சொல்லு. சொல்றேன் பாஸ். இந்த பாருங்க, எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆனது உண்மைதான். ஆனா அது ஆவியோ பேயோ கிடையாது. அப்புறம் ஹாலுசினேஷன். வாட்? ஆமா, இது ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ட்ரக்ஸ் தானே சார்? அதை எடுத்துக்கிட்டா ஹாலுசினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுமே, மனக்குழப்பம்லாம் ஏற்படுமே சார். அதேதான். அது சரி, உங்களுக்கு எப்படி இந்த ஹாலுசினேஷனை பத்தி தெரியும்? அதுவா, அந்த ரஞ்சித்தோட வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானே என்ன டீடைல்டா பிளட் செக்அப் பண்ணேன். அதுல தான் ஒன்னு கண்டுபிடிச்சேன். என்னோட உடம்புல இருக்கிற பிளட்ல ஃபேண்டமெக்ஸ் இருக்குன்னு. ஃபேண்டமெக்ஸ்? அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயோ வெப்பன். இதை யாரு உருவாக்குனாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ ஒரு 2 வருஷமா டார்க் வெப்லயும் பிளாக் மார்க்கெட்லயும் ஈஸியா கிடைக்குது. ஓகே சார், ஆனா அந்த ஃபேண்டம் எக்ஸ் பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் எக்ஸாக்ட்டா? ஃபேண்டம் எக்ஸ் ஒருத்தரோட மிகப்பெரிய பயத்தை அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். கண்டிப்பா எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபோபியா இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை பார்த்து பயப்படுவாங்க. என்னோட கேஸ்லயும் அதே தான் நடந்திருக்கு. பயங்கர ஆபத்தான ஆடு. வாட்? ஒரு ஃபாரன்சிக் டாக்டரா இருந்தோம் நீங்க ஆட்டை பார்த்தா பயப்படுவீங்க? கேப்ராஃபோபியான்னு இதை சொல்லுவாங்க. ஒத்துக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆடுன்னா பயம்தான்.
சின்ன வயசுல நான் கிராமத்துக்கு போயிருந்தப்போ ஒரு ஆடு அதோட கொம்பால என்னை பயங்கரமா குத்திருச்சு. அன்னையில இருந்து எனக்கு ஆடை பார்த்தாலே ரொம்ப பயம்பா. சிரிக்கிறத நிப்பாட்டுறீங்களா? இல்ல அப்படி இல்ல. அப்படின்னா டாக்டர் சலங்கி சார் வாழ்நாள் முழுக்க இப்படிதான் கட்டி வைக்கணுமா? தயா, இந்த ஃபேண்டம் எக்ஸோட எஃபெக்ட் டெம்பரரி தான். கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்துல இருந்து இது தானாவே வெளியில போயிடும். அப்போ ஷிக்கருக்கும் இதுதான் நடந்திருக்கும். அவருக்கும் ஏதோ ஃபோபியா இருக்கும். அப்படித்தான் இந்த ஃபேண்டமெக்ஸோட கேஸ் அவரோட உடம்புக்குள்ள போனதும் அந்த கேஸ் அப்படியே ட்ரிகர் ஆயிருக்கும். அதான் அந்த வெறியில அவரையும் அவரோட ஒய்ஃபையும் ஏதோ தீய சக்தின்னு நினைச்சு போட்டு தள்ளி இருக்கா. கண்டிப்பா சார், ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இந்த ஷிக்கர் அது ஃபேண்டம் எக்ஸோடைய மருந்தால ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, அதாவது டயர்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. ஆனா டாக்டர் சோலங்கி, நான் இப்போ உயிரோட இருக்கிறதே உங்களால தான்ப்பா. ஆமா, நீங்க மட்டும் அந்த நேரத்துல உடனே சிபிஆர் கொடுக்காம இருந்திருந்தா ஏன் நிலைமையும் ஷிக்கரோட நிலைமை தான். அப்பப்ப திட்டுறீங்க, அப்பப்ப பாராட்டுறீங்க. ஆமா, என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கான ரியாக்ஷன் தானே கிடைக்கும். பாராட்டுங்க பாராட்டுங்க. சரி, இப்ப என்ன செய்யணும் அதை சொல்றியா? அதைத்தான் இப்ப பண்றேன் பாஸ். நான் இப்போ அங்க இருந்த ஒரு பொருளா மோந்து பார்த்து அப்புறம் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அதாவது அந்த ரஞ்சித்தோட வீட்ல எந்த பொருள் என்ன ட்ரிகர் பண்ணிருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ பண்ணு. அதைத்தான் பண்றேன், நீ அங்க போ. ம். ம். இல்ல, ஐயோ, இதை எடுத்துட்டு போயிடு, கொண்டு போயிடு, எங்கேயாவது கொண்டு போயிடு. இது அங்க வச்சிரு கார்கி, உடனே அங்க வச்சிரு. இதுதான் பாஸ், இந்த விளக்கால தான் அந்த ஃபேண்டம் எக்ஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. இப்ப என்ன அவுத்து விடு, அவுத்து விடு சீக்கிரம், அவரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இங்க பாருங்க பாஸ், இது பிங்க் ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கான ஆதாரம். அதாவது இந்த ஃபேண்டம் எக்ஸ் இதுல தான் இருந்திருக்கு. பாஸ், என்ன நடந்திருக்கும்னா இந்த ஃபேண்டம் எக்ஸ் அதோட சில பார்ட்டிகிள்ஸ் என் மூக்குக்குள்ள ஒட்டி இருந்திருக்கும். அன்னைக்கு அந்த ரஞ்சித் புகையை போட்டதும் அந்த புகையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஆழமா மூச்சை இழுத்தேன். அப்போ என் மூக்குக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருந்த பார்ட்டிகிள்ஸ் என் உடம்புக்குள்ள போய் அது ட்ரிகர் ஆயிருக்கு. அதனால தான் நான் மறுபடியும் ட்ரிகர் ஆயிருக்கேன். சார், பார்ட்டி நடந்த அன்னைக்கு ஷிக்கரோட வீட்டில் கரண்ட்டை வேணும்னே கட் பண்ணியிருக்காங்க. அப்போதானே வேற வழியே இல்லாமல் இந்த லேம்பை பற்ற வைப்பாங்க. ஷிக்கர் விளக்க பற்ற வச்சதும் அதுலேருந்து ஃபேண்டமிக்ஸ் கேஸ் வெளியில வந்து அவனோட உடம்புக்குள்ள போயிருக்கு. அப்புறம் அலூசினேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா பார்ட்டி நடந்த அன்னைக்கு ராத்திரி யாரோ ஒருத்தர் அவருக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்கணும். ஏசிபி சார், இந்த ஃபேண்டம் எக்ஸ் ஒருவேளை இந்த கவச ரக்ஷாவோட கலந்து இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? ஏன்னா கவச ரக்ஷா பயோ வெப்பன்ஸை பத்தி தானே ஆராய்ச்சி பண்றாங்க. கண்டிப்பா தயா, நீ சொல்றது ரொம்ப சரி. இப்போ அந்த கொலைகாரனை எப்படி நெருங்குறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷிக்கரோட ஃபேமிலி எல்லாருமே மும்பையை சேர்ந்தவங்க. அப்படின்னா அன்னைக்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே மும்பை சேர்ந்தவங்க தான். அப்படின்னா நாசிக் போறதுக்கு இந்த ஒரு வழி தானே இருக்கு. இந்த ரூட்ல தான் போயாகணும். அங்க டோல்கேட் எல்லாம் இருக்கு. அங்க டோல் பாஸும் எடுத்துருப்பாங்கல்ல. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டோல் பூத்தோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. கடவுளே. ஆனா எல்லா வண்டியோட ஃபாஸ்டாக் ரெக்கார்ட் டேட்டாவும் கிடைச்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் நம்ம கிட்ட கவச ரக்ஷாவோட வந்த போன எல்லா லிஸ்டும் இருக்கு.
இந்த 2 லிஸ்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து ஏதாவது ஒரு காமன் வண்டி நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டு நம்பர் இருக்கு சார். ஆமா, அதுல இந்த முதல் நம்பர் கிரிஜாவோட கார் நம்பர். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே விக்டிம், அங்க வேலை பார்த்தாங்க. இந்த 2வது நம்பர் யாருது? அப்படின்னா இந்த 2வது வண்டி ஆளு தான் நாம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி. டாக்டர் மோகன், எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு? டாக்டர், நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். எங்ககிட்ட கார் இருக்கு. நாங்கள் போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணிடுறோம். நீங்கள் இங்கே அது நான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு கிளம்புறேன். அந்த கான்ஃபரன்ஸோட அப்டேட்டை கொடுக்க தான் சார் நாங்கள் வந்தோம். அந்த கான்ஃபரன்ஸோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிருச்சு. ஆக்சுவலி இனி அது ஜெயிலில் தான் நடக்கும். ஜெயிலியா? ஆமாம். ஆனால் ஏன்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும் டாக்டர். இதை ஏன் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கேஸை சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, கிரிஜாவை நான் கொல்லலைங்க. ஆனா இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியும். கிரிஜா ரிசைன் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரகசியமா மறைஞ்சு ஒரு புது ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன டாக்டர் சார், சொன்ன கதையை பாதியிலே நிறுத்திட்டீங்களே. வாங்க, மீது கதையை நாங்க சொல்றோம். தயா சொல்லுவாரு அதை. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ். ஆமா, நான் தான் அந்த லேம்ப்ல ஃபேண்டாமேக்ஸை மிக்ஸ் பண்ணேன். அவங்களாம் சாகணும்னு பண்ணேன். கிரிஜா என்னுடைய பழைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க பல வருஷமா ஒன்னாவே ஒர்க் பண்ணோம். அதனால தான் அவங்கள கவச ரக்ஷா டீமுக்கு நானே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து சேர்த்தேன். ஏன் தெரியுமா? அதுக்கு நன்றி கடனா அவங்க ஃபேண்டாமேக்ஸை அப்ரூவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் உங்கள மாதிரி கிரிமினலா இருக்க மாட்டாங்க டாக்டர் மோகன். கிரிஜா ஃபேண்டாமேக்ஸை பத்தின உண்மையை ரிப்போர்ட்ல எழுதிட்டாங்க. போர்டுக்கு எழுதின லெட்டர்ல இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கெமிக்கலோட எஃபெக்ட்னால எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களையும் நண்பர்களையும் கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிளான் என் கனவு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க. இதனால உங்களுக்கு 2000 கோடி ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிடுச்சுல? ஆமா, 2000 கோடி ரூபாய். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அந்த திரிஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கவச ரக்ஷா என்னோட ஃபேண்டாமேக்ஸை எப்பவுமே அப்ரூவ் பண்ணாதுன்னு. அப்போதான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு அதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சேன். 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு புது பேர்ல நான் கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முதல்ல அந்த திரிஜா இந்த உலகத்தை விட்டு போய் ஆகணும்ல. அதனாலதான் நீங்க ஷிக்கரை மொத்தமா அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அதனாலதான் நான் ஷிக்கருக்கு அதை பர்த்டே கிஃப்டா கொடுத்தேன், அந்த ஆன்டிக் லேம்ப். அதுக்கப்புறம் நான் வீட்டோட பவரை கட் பண்ணேன். அப்பதானே அவங்க ராத்திரி வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். நினைச்ச மாதிரி அவங்க லேம்பை யூஸ் பண்ணாங்க. வா, பிரமாதம்ப்பா, பிரமாதம். அந்த ஷிக்கர் விளக்க பத்த வச்சதும் ஃபேண்டமேக்ஸ் கேஸ் அவரோட உடம்புக்குள்ள போயிருக்கு. அவரோட மனசுக்குள்ள இருந்த பயம் கொடூரமா வெளிப்பட்டிருக்கு. அந்த பயம் கொடூரமா முன்னாடி நின்று இருக்கு. டாக்டர் மோகன், 3 அப்பாவிகளை நீங்க கொன்னு இருக்கீங்க. சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனுஷன் எதை பார்த்து ரொம்ப பயப்படுவான் தெரியுமா?
மரணத்தை பார்த்து இப்போ மரணம் உன் முன்னாடி நிக்குது. அது உன்னை சும்மா விடாது. இழுத்துட்டு போங்க இவனை. சரி, எப்படியோ அந்த ராஜ்வீர் ஃபேக் வீடியோ எடுக்க போனதுனால ஒரு உண்மையான சாத்தானை நம்ம பிடிச்சிட்டோம்.